Dear friends, today class la algebra பார்க்க போறோம். அதுல part 1 பார்க்கலாம். part 1 ல sum first எடுத்து எழுதிட்டோம். x plus 1 by x equal to 4 எனில் x square plus 1 by x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலா பயன்படுத்தி இப்போ போடணும்னா அதுக்கு கொஞ்சம் லெங்க்தா போகும். இப்போ இதுக்கான ஷார்ட்கட்டுக்கான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா a square minus 2. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா இந்த 4 எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ 4. இப்போ நான் இதில் அப்ளை பண்ணுவோமா, ஏ ஸ்கொயர் போடுங்க, 4 ஸ்கொயர் மைனஸ் 2. 4 ஸ்கொயர் என்ன 16. 16 மைனஸ் 2. இப்போ 16ல் மைனஸ் 2 இப்போ என்னன்னா 14. இப்போ என்ன கிடச்சிட்டு நம்மளுக்கு வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிட்டு. இதான் இப்போ ஆன்சரு. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். என்ன எழுதியிருக்கோம்னா எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னது தெரியுமா, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதும். அது என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஏவோட வேல்யூனா 8. ஏயோட வேல்யூ 8. இப்போ என்ன செய்யலாம், இதுல கொண்டு அப்ளை பண்ணுமா, ஏ ஸ்கொயர் என்ன 8 ஸ்கொயர், வெரி குட், மைனஸ் 2. 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 64. 64 மைனஸ் 2 62. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிட்டு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிட்டு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிட்டு. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம். எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 13 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இதுக்கான ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொன்னோம் தெரியுமா, அதை எடுத்து எழுதிப்போம். என்ன சொன்னோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஏவோட வேல்யூனா ஏவோட வேல்யூ 13. இப்போ ஏயோட வேல்யூ ஏ ஸ்கொயர்ல போய் அப்ளை பண்ணுவோமா, 13 ஸ்கொயர் மைனஸ் 2. 13 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 169 மைனஸ் 2ன்னு வரும். இப்போ 169ல 2 போயிட்டுனா என்ன வரும் 167 வரும். இதான் ஆன்சர். இப்போ வந்த வேல்யூ எதோட ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோமா. இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிக்கிட்டோம். எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 28 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஏயோட வேல்யூ என்ன 28. இப்போ இதில் கொண்டு அதில் அப்ளை பண்ணுவோம். 28 ஸ்கொயர் பண்ணுறோம், அப்புறம் மைனஸ் 2. 28 ஸ்கொயர் பண்ணால் 784 மைனஸ் 2. 784ல் 2 போயின்னா என்ன வரும் 782. இது எதோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான். இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த சம் என்ன எழுதியிருக்கோம், எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன, இதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஏயோட வேல்யூ என்ன, ஏ ஈக்குவல் டு 5. இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஏவோட வேல்யூ பண்ணி 5 ஸ்கொயர் மைனஸ் 2. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 மைனஸ் 2 என்ன வரும் 23. இப்போ வந்த வேல்யூ எதோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான். இப்போ அடுத்த சம் போடுவோமா. இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 25 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யறோம், இதுக்கான ஷார்ட்கட்ல ஒரு ஃபார்முலா சொன்னது தெரியுமா, அதை எடுத்து எழுதுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2.
ஏயோட வேல்யூ என்ன 25. இப்போ அதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும் 25 ஸ்கொயர் மைனஸ் 2. 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 25 ஸ்கொயர் பண்ணால் 625 மைனஸ் 2. இப்போ ஆன்சர் என்ன வரும் 623. இப்போ இது எதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 34 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா என்ன எடுத்து எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ஷார்ட்கட் ஃபார்முலாப்பா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஏயோட வேல்யூ 34 34. இப்போ ஏயோட வேல்யூ கொண்டு ஏ ஸ்கொயரில் அப்ளை பண்ணும் 34 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ 34 எப்படி ஸ்கொயர் பண்ணுவோம் ஷார்ட்கட்டில் ஸ்கொயர் பண்ணுவோம் தெரியுமா 34. இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து என்ன செய்வோம் 3 × 4 × 2. இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 24. இப்போ ஒரு டிஜிட் விட்டு போகிறோம் 24. 6 5 9 2 + 11 1156. இப்போ 34ஓட வேல்யூ வந்து 1156 மைனஸ் 2. இப்போ வர ஆன்சர் என்ன மைனஸ் 2 பின்னா 1154. இது எதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 18 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும் ஷார்ட்கட் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஏயோட வேல்யூ 18. இப்போ 18 கொண்டு ஏவில் அப்ளை பண்ணும். இப்போ 18 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ 18 எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் ஷார்ட்கட் மெத்தடில் ஸ்கொயர் பண்ணோமா 18 ஸ்கொயர். இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்புறம் 1 × 8 × 2 16. இந்த 16 ஒரு டிஜிட் விட்டு போடுங்க என்ன வருது 4 ஆட் பண்ணின்னு என்ன வரும் 4 12க்கு 2 பாக்கி 1 324. 18 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 324 மைனஸ் 2. இப்போ 324ல் மைனஸ் 2 போயிடுனா என்ன வரும் 322. இது எதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதுங்க எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 36 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஷார்ட்கட் ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஏயோட வேல்யூ என்ன 36. ஏயோட வேல்யூ கொண்டு இதில் அப்ளை பண்ணுவோம். ஏயோட வேல்யூ 36 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ 36 ஸ்கொயர் பண்ணுறது எப்படின்னு ஷார்ட்கட் மெத்தடில் பாருங்க 36 ஹோல் ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ என்ன 3 × 6 × 2 6 2 12. 12 × 3 வந்து 36. இந்த 36 ஒரு டிஜிட் விட்டு போடுங்க. இப்போ ஆட் பண்ணுங்க 6 9 9 + 3 என்ன வரும் 9 + 3 12. இப்போ ஆன்சர் என்ன 1296. 36 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது 1296 மைனஸ் 2. 1296 மைனஸ் 2 போயிட்டுனா என்ன வரும் 1294. இது எதோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோமா. இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த சம் வந்து என்ன எழுதியிருக்கோம் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 14 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்ன. இப்போ ஷார்ட்கட் ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ ஏயோட வேல்யூ என்ன 14.
ஏவோட வேல்யூ 14. இப்போ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணும். 14 ஸ்கொயர் மைனஸ் 2. 14 எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? ஷார்ட்கட் மெத்தட் மூலமா ஸ்கொயர் பண்ணுமா? 14 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணா 16. 1 ஸ்கொயர் பண்ணா 1. 1 இன்ட்டு 4 இன்ட்டு 2. 1 இன்ட்டு 4 4. 4 இன்ட்டு 2 8. இப்போ ஒரு டிஜிட் இட்டு இதை போட்டு ஆன்சர் ஆட் பண்ணுங்க. 6 9 1 196. 14 ஸ்கொயர் பண்ணா 196. 196 மைனஸ் 2. 196ல 2 போயிட்டுனா என்ன? 194. இது எதோட வேல்யூ? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்த சம் போடுவோமா? இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்கோம்? எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 27 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஏவோட வேல்யூ என்ன? 27. ஏவோட வேல்யூ 27. இப்போ இதில் கொண்டு அப்ளை பண்ணுங்க. 27 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ 27 ஸ்கொயர் பண்ணுற ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போமா? 27 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணா 49. 49 2 ஸ்கொயர் பண்ணா 4. இப்போ 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2. 2 14. 14 இன்ட்டு 2 28. இதை ஒரு டிஜிட் விட்டு எழுதுங்க. 28 ப்ளஸ் 9. 8 ப்ளஸ் 4 12. 2 இங்கே பாக்கி 1. 4 2. 4 2 ஆட் பண்ணா 6. 6ஓட 7. இப்போ 27 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 729 மைனஸ் 2. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 727. இது எதோட வேல்யூ? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ என்ன செஞ்சோம்? எக்ஸ் பிளஸ் 1/x ஓட வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ கேட்டா மட்டுமே இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.